ஹாய், வணக்கம். மீன் பிடிக்க அன்புள்ள சொந்தங்களுக்கு இது மீன் பிடிக்கிறது மட்டும் இந்த வீடியோ. என் நண்பர்கள் அவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க எல்லாமே என்னோட நண்பர்கள் எல்லாமே என் கூட குரூப்லேயே நிறைய பேர் இருக்கா. அவங்களுக்கும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஏன் பதிவு பண்ணுறேன்னா, நான் மீன் பிடிக்கிற வீடியோ அதிகமாக என்னால் போட முடியல. அதிகமாக மீனை பற்றி நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வேலை ஒர்க்கு, மீன் பிடிக்க போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த காரணம் ஒன்று தான் எனக்கு அதிகமாக நடக்குது. நான் மீன்லாம் அப்படி தான் போயிட்டு தான் இருக்கேன். அது இப்போ ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னா, இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு சில பொருட்கள் வாங்கிக்கிறேன் மீன் பிடிக்கிற பொருட்கள் பார்த்து. சரி, அது ஒரு மேக்கப்பாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. சரி, அந்த வீடியோ போடுறேன். நான் இப்போ என்னென்ன திங்ஸு இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், அது என்னென்ன திங்ஸு நம்ம பார்க்கலாம். ராட், ரீல் எல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் மறுபடியும் புதுசாக ரன் பண்ண போகிறேன். நீங்கள் அதுக்கு வீடியோலாம் இனிமேல் கண்டிப்பாக வரும். தரமாக நான் கொடுப்பேன் வீடியோவை. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மக்களாகிய ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்கிற நண்பர்களாக எனக்கு துணை இருங்க. இப்போ நம்ம ரீல் செக்ஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ஃபுல்லாக ரீல் செக்ஷனு. இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது ரீலு. சும்மா இப்போதைக்கு ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே இதெல்லாம் இப்போ வந்த புது ப்ளூவர்ஸு. இந்த பொம்மைங்க எல்லாம் இப்போ புதுசாக நம்ம வாங்கியிருக்கோம். இதில் பிரைடர் லைன் இருக்கும், லீடர் லைன் இருக்கும், நிறைய இருக்கும். நீங்கள் பாருங்கள். இது ஃபுல்லாக ராடு செக்ஷனு. ஒவ்வொரு பேக்கில் நிறைய ராடு இருக்குது. நான் எல்லா ராடையும் எடுத்து காட்ட முடியும். இப்போ வாங்கின ராடு மட்டும் மட்டும் எடுத்து காட்டுறேன், புது ராடுங்க மட்டும். மற்ற ராடெலாம் நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பேக்கில், அந்த பெரிய பேக்கில் 10 ராடு இருக்கும். இதில் ஒரு 2 ராடு இருக்கும். அந்த சின்ன ராடு இருக்கும் அதில். இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவை ஃபுல்லாக. என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பேன். இப்போ நம்ம டைவா VGX ராடு, 8 ஃபீட் ராடு. இது புதுசாக வாங்கியிருக்கோம். இதை வீடியோ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கலாம். சரி, அன்பாக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ எடுத்து நான் காட்ட முடியாது. அவ்வளோ பெருசு இது. ஸ்ட்ரைட்டாக என்னோட ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும். 6 ஃபீட்டில் வரும் ஹைட்டு. அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ராட் இதில் இருக்கும். ஹேண்டில் ஒன்றா வெளியேற்றி காட்டுறேன், ஏன்னா ராடு வெளியே எடுக்க முடியாது. சூப்பராக இருக்கும் ராடு. இது ஃபிஷருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த ராடு நல்லா அருமையாக இருக்கும் ராடு. போட்டில் போகும்போது போட்டிங் ஃபிஷிங் மட்டும்தான் இது செட்டிங் ஆகும். இது ஒரு இந்திரா ராடு, மகேந்திரா ஏதோ பேர் நேம் இருக்கும். இது 10 ஃபீட் ராடு. இந்த ராடு வேணால் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா இது ராட்லாம் நிறைய நான் வெளியே இன்னும் எடுக்கல. இதுவும் புது ராடு தான். மேலே ஃபேன் போகிறதுனால பயமாக இருக்குது ராடு வெளியே பார்க்குறதுக்கு. சரி, உங்களுக்கு கோசம் ஒரு ராடு காட்டணுன்றதுக்காக நான் வெளியே இருக்கேன். நேம் பாருங்க, இந்திரா. இது 10 ஃபீட் ராடு. இன்னும் ஸ்டீல் கூட ஓப்பன் பண்ணல.
ஸ்டீல் கூட ஓப்பன் பண்ணல. சூப்பர், ஃபுல் பூச்சி கைடு இது. பக்காவாக 10 feet ராட். சர்ஃபுக்கு சூப்பர் ராட் இது. நம்ம கடையிலேருந்து டெட் ஃபீட்டை போட்டுட்டு உக்காந்துருக்கலாம். அதுக்கோசம் இது வாங்கின ராட் இது. இது போட் ஃபிஷிங்க்கு சரி வராது. ஏன்னா இது 10 feet ராடு. கண்டிப்பாக இது வந்து போட்டுக்கு ஃபிஷிங்க்கு சரி வராது. 8 feet ராடு 9 feet ராடு மட்டும்தான் உங்களுக்கு போட்டுக்கு வரும். 9 feet கூட கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காது. 8 feetலாம் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். வேறு 10 feet ராடு 12 feet ராடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சர்ஃபுக்கு மட்டும்தான் செட்டிங் ஆகும். கண்டி போட்டிங் ஃபிஷிங் செட் ஆகாது. இது வந்து நான் சர்ஃபுக்கு மட்டும் தான் வாங்கினது. இதுக்கு ரீல் செட்லாம் வச்சுருக்கேன். அந்த ரீல்லாம் எடுக்க முடியாது. இப்போ நிறைய எல்லாமே உள்ளே இருக்குது. அந்த ரூம் எல்லாம் இருக்குது. சரிங்களா, இப்போதைக்கு வீடியோ லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். பாய். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.